Hi Medicos, hope your preparations are going well. நான் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி conceptmania. ஸோ இந்த சீரீஸில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்க எல்லா சாப்டர்ஸ்க்குமே கான்செப்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கணும், லெக்சர் நோட்ஸ் எடுக்கணும், அதை நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக ரெஃபரன்ஸ்க்கு நான் இந்த லெசனோட பிரிண்டட் ஃபார்மில் நான் படித்து நான் ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்து வச்ச ஒரு பிரிண்டட் ஃபார்மில் இருக்க ஒரு பிடிஎஃப் ஃபைலை டெலகிராம் பேஜில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ டெலகிராம் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மெட் டவுட் போஸ்ட். ஏன் பேரை வச்சோன்னா மெட்னா நம்ம சேனல் பேர், டவுட்னா நீங்கள் கூட அதில் டவுட் கேட்கலாம். ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணி டவுட் கேட்கலாம், நானே அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். போஸ்ட்னா நான் வந்து நிறைய ஃபைல்ஸ் அதெல்லாம் போஸ்ட் பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீட் ஒன்ஸ் டேட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் போட்டு டெஸ்ட்டில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இந்த லெசனுக்குன்னு ஒரு அப்ரோச் இருக்குது, ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்டடிங் இருக்குது. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். தேர்ட் திங் சொல்லாமே போகிறேன் பார்த்தீங்களா, ஸ்பீடாக இந்த வீடியோவை பாருங்கள். லைக் 1.5 ஸ்பீடில் வச்சு பார்த்துக்கோங்க. அப்போ தான் டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் டக்குன்னு முடியும் வீடியோ. ஓகேவா? ஸோ 10 to 20 மினிட்ஸ் தான் அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் நாமளை வச்சு பார்த்தாலும் ஓகே, ஆடியோ ஸ்லோவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸ்பீடாக வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ நான் ஏன் இந்த லெசன் சூஸ் பண்ணேன்னா, இந்த லெசனோட வெயிட்டேஜ் 2 questions. ஓகேவா? பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், இந்த 2 கொஸ்டினுமே நம்மளால சால்வ் பண்ண முடியும், ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக எடுக்கிறது என்னன்னா கேசியஸ் ஸ்டேட்டை மட்டும்தான். ஓகேவா? ஸோ சாலிட் ஸ்டேட் அண்ட் லிக்விட் ஸ்டேட். லிக்விட் ஸ்டேட் பற்றி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. பட் சாலிட் ஸ்டேட்டுக்கு தனியாகவே ஒரு லெசன் இருக்குது, அதை தனியாகவே நம்ம படிக்கலாம். ஸோ இங்கே ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது என்னன்னா கேசியஸ் ஸ்டேட். ஓகேவா? ஸோ கேசியஸ் ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேஸ் லாஸ். ஒரு 4 கேஸ்ல இருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் கேஸ், அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். கேஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 4 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பேராமீட்டர்ஸ் என்னென்ன? அந்த பேராமீட்டர்ஸ்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், நத்திங் பட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ். கேஸ் இஸ் ஹைலி கம்ப்ரஸபிள். ஓகேவா? ஈஸியாக கம்ப்ரஸ். ஓகேவா? வென் கம்பேரிங் டு சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ், கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரஸபிள். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா இட் ஹாஸ் நோ வால்யூம் அண்ட் ஷேப். வாட் இட் டஸ் இஸ் இட் வில் டேக் த ஷேப் அண்ட் வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கோம்னா அந்த கண்டெய்னரோட வால்யூமும் ஷேப்பையும் கேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ வால்யூம் அண்ட் ஷேப் ஆஃப் கேஸஸ் கண்டெய்னர், அது எங்க ஆக்குபை பண்ணிருக்கோ அந்த இடத்தோட வால்யூம் ஷேப்பையும் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ இது கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் கேஸ் லா. ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாயில்ஸ் லா. ஓகேவா? ஸோ பாயில்ஸ் லா. செகண்ட் என்ன லா? சார்ல்ஸ் லா. தேர்டு கே-லூசேக்ஸ் லா. ஃபோர்த்ல பார்த்தீங்கன்னா அவகேட்ரஸ் லா. ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயில்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிவி லா. நம்ம படிச்சுக்கிறதுக்காக சொல்றது பிவி லா. சார்ல்ஸ் லாவை நம்ம எப்படி சொல்லுவோம்னா விடி லா. அடுத்து இருக்கிற கே-லூசேக்ஸ் லா. இந்த லாவை நம்ம எப்படி சொல்லுவோம்னா பிடி லா. பிடி ப்ரெஷர் டெம்பரேச்சர் லா. நெக்ஸ்ட் இருக்கிறது அவகேட்ரோஸ் லா. ஸோ இந்த லாவை விஎன் லான்னு சொல்லுவோம், நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறதுக்காக. இல்லை என்ன அர்த்தம்னா பாயில்ஸ் லா gives the relationship between pressure and volume, while Charles law volume and temperature, கே-லூசேக்ஸ் லாக்கு pressure and temperature, அவகேட்ரோஸ் லாக்கு volume and amount of substance. ஸோ இங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் 2 பேராமீட்டர் மட்டும் தான் ரிலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ மிச்சம் இருக்க அந்த 2 பேராமீட்டர்ஸ், அந்த 2 பேராமீட்டர்ஸ்மே கான்ஸ்டன்டா இருக்கும். லைக் பாயில்ஸ்ல நம்ம ப்ரெஷர் அண்ட் வால்யூம் லிங்க் பண்றோம்னா டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் will be remains constant. அதே தான் சார்ல்ஸ் லா, கே-லூசேக்ஸ் லா, அவகேட்ரோஸ் லா. ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, பாயில்ஸ் லா. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா ப்ரெஷர் அண்ட் வால்யூம் are inversely proportional. Okay, either P directly proportional to 1 by V எழுதலாம் or V directly proportional to 1 by P எழுதலாம். Both are inversely proportional at constant temperature and moles. ஓகேவா? டெம்பரேச்சரும் and amount of substanceம் constant. CONSTANT கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ சார்ல்ஸ் லா என்ன விடி லான்னு சொன்னோம்னா, ஸோ அது விக்கும் டிக்குமான ரிலேஷன் என்னன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வி அண்ட் டி ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். தென் கே-லூசேக்ஸ் லா என்னன்னா பிடி லா. பிக்கும் டிக்குமான ரிலேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வி அண்ட் டி ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் and number of moles. And the last one is Avogadro's law. So law and relation between V and N. Okay, V is directly proportional to N number of moles at constant pressure and temperature. So இது எல்லாமே பார்த்தா கொஞ்சம்
புதுசா லா சொல்லியிருக்காங்களே. பட் எல்லாமே ஒரு ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட தான் இந்த லாலாம் இருக்கு. ஸோ என்னென்ன பிராக்டிகல் எக்ஸாம்பிள் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, பாயில்ஸ் லா நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். லைக் ஒரு கண்டெய்னர் வித் அ பிஸ்டன். ஓகேவா? ஸோ கண்டெய்னர் வித் பிஸ்டன். அ மூவபிள் பிஸ்டன். ஓகேவா? ஒரு கண்டெய்னர் வித் அ மூவபிள் பிஸ்டன். உள்ள கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நான் கீழ தள்ளுற அந்த பிஸ்டன which means I am giving a force. Piston have a area A. So force upon area. ஓகேவா? ஸோ force upon area நான் அப்ளை பண்றேன் which is nothing but pressure. ஏற்கனவே இந்த கண்டெய்னர்ல ஒரு pressure இருக்கும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு pressure ஆட் பண்றேன். ஸோ pressure get increases. ஸோ pressure increases. ஸோ நான் அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும்? பிஸ்டன் கீழே போகுமா? பிஸ்டன் goes down. பிஸ்டன் கீழே இறங்கிது. ஸோ இப்போ இனிஷியலா வால்யூம் இவ்வளோ இருந்தது. இப்போ finally I have volume இவ்வளோ. Volume has decreased. So when pressure increases, volume decreases at constant temperature and a constant amount of substance. Inversely proportional. ப்ரூவ் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் சார்ல்ஸ் லாக்கு இதே மாதிரி சொன்னோம்னா, ஒரு பலூன், ஒரு ஹாட் ஏர் பலூன். இப்போ நான் அதை ஹீட் பண்றேன்னு வைங்களேன். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். இவ்வளோ ஆகும்? ஹாட் ஏர் பலூன்ல பலூன் பெருசாகும். ஓகேவா? ஸோ இனிஷியலா வால்யூம் இவ்வளோ இருந்தது. ஃபைனலி த வால்யூம் வில் பி இன்க்ரீஸ். பலூன் கொஞ்சம் அடி வாங்கிருக்கு. பரவாயில்ல. ஸோ வால்யூம் இன்க்ரீசஸ். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், வால்யூம் இன்க்ரீசஸ். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ப்ரெஷர் இன்க்ரீசஸ், வால்யூம் டிக்ரீசஸ். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கே-லூசைக்ஸ் லா. இதுக்கு என்ன நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கலாம்னா, ப்ரெஷர் குக்கர் தெரியுமா? ஸோ வீட்டில் சாப்பாடு ஆக்குவாங்கல்ல, குக்கர், அந்த குக்கர் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வால்யூமை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணணும்ல, அதனால அந்த குக்கர் எடுத்துக்கலாம். இட் இஸ் ஸ்டீல், ரைட்? வால்யூம்ல இன்க்ரீஸ் ஆகாது. மேல இருக்க ஒரு விசில் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதுல இருந்து கூட ஒரு சின்ன சவுண்ட் வரும்ல. இங்க ஹேண்டில் இருக்கு. ஓகே, கொஞ்சம் மட்டமான குக்கர் தான், பரவாயில்ல. இப்போ ஹீட் பண்றோம். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் இஸ் ரைஸ்ட், டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ அப்போ வால்யூம் என்ன ரிமைன் சேம், என்ன ரிமைன் சேம். ஸோ உள்ள டெம்பரேச்சர் ஆகும்போது என்ன ஆகும்? நமக்கே தெரியும்ல, ப்ரெஷர் ஆகும். இப்போ அந்த ப்ரெஷர்னால தான் உள்ள சாப்பாடே குக் ஆகும். ஸோ ப்ரெஷர் அதிகமாகி கீழே அந்த வெசில் வெளியே வருமா? ஸோ ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்ட். When temperature is increased, pressure also increased at constant volume and number of moles, amount of substance. ஓகேவா? pressure increases. அடுத்து அவகேட்ரோ லா. இவர் தான் வேற லெவல். அதாவது என்ன லா சொல்லியிருக்காரு தெரியுமா? இப்போ நான் ஒரு பலூன் வச்சிருக்கேன். ஓகேவா? நான் ஊதவே இல்லை அந்த பலூனோட வால்யூம் எது ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எண்ணெய் இருக்கு. இப்போ நான் அந்த பலூனை ஊதுறேன். ஐ எம் ப்ளோவிங் திஸ் பலூன். ப்ளோ பண்றேன். பலூன் என்ன ஆகுங்க? பெருசு தானே ஆகும். பெருசாயிருச்சு. வால்யூம் என்ன ஆகும்? பெருசாயிருச்சு. பலூன் நான் ஊதுறேன்னா உள்ள கேஸ் மாலிகுல்ஸ் நான் உள்ள கொடுக்குறேன். அப்போ n இஸ் இன்க்ரீஸ்ட். n இன்க்ரீஸ், v ஆல்சோ இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் நான் ஆரோ மார்க், அப்பர் ஆரோ சொல்லி மென்ஷன் பண்ணிடுவேன். டிக்ரீஸ்னா லோயர் ஆரோ சொல்லி மென்ஷன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ வால்யூம் இன்க்ரீஸ். பலூனை ஊதுனா பெருசாகுங்கிறத ஒரு லாவை சொல்லி அதுக்கு நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருக்காரு அவகேட்ரா. இதை நான் ஸ்லைடை ஜூம் அவுட் பண்ணுறேன் so that you can see the whole slide. இப்போ இந்த ஸ்லைட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இந்த எக்ஸாம்ஸில் நான் ரப் பண்ண போகிறேன். பிகாஸ் சில டெரிவேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் எரேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை தூக்கணும்னா ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டி தூக்கணும்னா நான் ஒரு கான்ஸ்டன்ட், லெட் த கான்ஸ்டன்ட் பி சி. ஸோ இப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சி பை வி. therefore PV is equal to C, nothing but constant. ஸோ இதே மாதிரி சார்ல்ஸ்லா அந்த அவகேட்ரோஸ் எல்லாம் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ஸோ விடியா, டி இந்த சைடு வரும்போது வி பை டின்னு வருமா? வி பை டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பிடி, பி பை டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதே மாதிரி அவகேட்ரோஸ்லாவுக்கு வி பை என் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ திரும்பி பாயில்ஸ் லாக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டெய்னர் இருந்ததா, ஒரு ஸ்மால் கண்டெய்னர். பிஸ்டன் என்ன மேலே இருந்ததா, கேஸ் மாலிகுல்ஸ் இருந்தது. இப்போ ப்ரெஷரை நான் ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு வால்யூம் என்னாச்சு? இன்க்ரீஸ் ஆச்சு. சாரி, இப்போ நான் ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ இப்போ இனிஷியலாக P1, PI, VI, TI, NI. ஓகேவா? ஸோ இப்படி இருந்த குவான்டிட்டிஸ் நான் மாற்றினதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஆயிடுச்சு? P ஃபைனல், V ஃபைனல், T ஃபைனல் என்ன? சேம், T ரிமைன் சேம். ஸோ அப்போ டிஐன்னு இருக்கும், என் ரிமைன் சேம், என்ஐன்னு இருக்கும். ஸோ பிஎன்விஆர் சேஞ்சஸ். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பிஐ விஐ இஸ் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி பிஎஃப் விஎஃப் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ஈக்குவேட் பண்ணோம்னா பிஐ விஐ இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் விஎஃப். அதாவது ரெண்டு சிஸ்டம் இனிஷியல் அண்ட் ஃபைனல் இருந்துச்சுன்னா அதோட ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா அது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒன்று சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், ஞாபகம் வச்சுக்கணும்.
இதே மாதிரி சார்ல்ஸ் லா, கேலோ-ஜாக்ஸ் லாக்கெலாம் நான் என்ன எழுதுறேன். ஸோ இதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? v1/t1 is equal to v2/t2. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? அந்த இனிஷியலுக்கு பதிலாக 1னும் ஃபைனலுக்கு பதிலாக 2னும் எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்ம இனிஷியலாக ஃபைனலாக தெரியாதுல, ஏதோ ஸ்டேட்டில் ஆரம்பிச்சு ஏதோ ஸ்டேட்டில் முடிச்சிருக்காங்க. let it be state 1, let it be state 2 அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி கேலோ-ஜாக்ஸ் லா, அவோகேட்ரோஸ் லாக்கெலாம் பண்ணோம்னா v1/t1 is equal to v2/t2. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ரிலேஷன். அடுத்து v1/n1 which is equal to v2/n2. ஸோ இந்த 4 தான் கேஸ் லா. இந்த 4 லாவை கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ அதென்ன ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அங்கே எழுதணும்ல, அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா P and V are inversely proportional. சார்ல்ஸ் லா படி V and T are directly proportional. கேலோ-ஜாக்ஸ் லா படி pressure and temperature are directly proportional. And according to Avogadro's law V and N are directly proportional. இதில் அந்த கான்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன எடுத்துங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஸோ இங்கே P and V are inversely proportional இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? let it be equation 1, let it be equation 2 and this will be 3 and this will be 4. So combining the equation 1, 2 and 4, what we get? Pressure and V are inversely proportional. இங்கே T இருக்குது. ஸோ T and V are directly proportional. இப்போ P/T is equal to 1/V. ஸோ அதே மாதிரி இங்கே V and N இருக்கா? ஸோ V and N கீழே தான் வரும். அப்போ தான் Vயும் Nனும் directly proportional வரும். ஸோ இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா PV is in directly proportional to NT. இந்த இடத்துல இந்த proportionality constant ஆட் பண்ணணும்ல, அப்போ தான் இந்த proportionality symbol போகும். ஸோ என்ன proportionality constantனா Rங்கிற ஒரு proportionality constant which is called as universal gas constant. So PV is equal to nRT, the famous ideal gas equation. Ideal gas equation என்ன சொல்லும்? If a gas follows this equation, this rule, அதாவது PV is equal to nRT, இந்த ஒரு ஈக்குவேஷனை ஒரு கேஸ் ஃபாலோ பண்ணதுன்னா அந்த கேஸுக்கு பேர் ஐடியல் கேஸ். ஓகேவா? ஐடியல் கேஸுங்கிற ஒன்று ப்ராக்டிக்கலாகவே கிடையாது. இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். எல்லா கேஸஸுமே ரியல் கேஸஸ் தான். ஸோ இப்போ இந்த ஐடியல் கேஸ் ரியல் கேஸில் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட் த எண்ட் ஆஃப் த செஷன் நான் எப்போதுமே ஒரு நோட் பாயிண்ட் கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே அந்த நோட் பாயிண்டில் என்னங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க மேக் அ ஹெட்டிங், ஒரு ஹெட்டிங் போடுங்க. லைக் நோட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கொடுங்க. பாயிண்ட் நம்பர் 1, அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா P and V are inversely proportional. நமக்கு தெரியும் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ அப்போ 1/V இஸ் ஈக்குவல் டு MI கொடுத்தோம்னா DA/M. If mass remains constant, then we can say that volume and density are inversely proportional. ஸோ இப்போ 1/Vக்கு பதிலாக D எங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ if we substitute பண்ண என்ன நடக்கும்? ஸோ P is inversely proportional to 1/V and 1/V is inversely proportional to D. So P is directly proportional to D, density. So pressure and density are directly proportional. இதுக்கு அர்த்தம் என்ன? Higher the pressure, higher will be the density. Density is represented as D. Physicsல நம்ம டென்சிட்டியை ரோன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் நிறைய இடத்துல, பட் கெமிஸ்ட்ரியில் டீன்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு அப்சர்வேஷன் மூலியமா நமக்கு பாயில் என்ன கண்டுபிடிச்சாரு தெரியுமா? கேசஸ் ஆர் ஹைலி கம்ப்ரசபிள். ஓகேவா? கேசஸ் ஆர் ஹைலி கம்ப்ரசபிள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாயில் தான் கண்டுபிடிச்சாரு பேஸ்ட் ஆன் திஸ் அப்சர்வேஷன். P and E are directly proportionalங்கிற ஒரு அப்சர்வேஷன் இருந்தால் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டே உருவாக்குனார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நோட் பாயிண்ட் நம்பர் 2, சார்ல்ஸ் லா. இப்போ பாயில்ஸ்ல இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சார்ல்ஸ் லா ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. மற்றவங்க சொன்ன மாதிரி சும்மா ப்ரொபோஷனல்னு சொல்லிட்டு போகாமல் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் நடக்கும், VNTக்கு நடுவில் எந்த அளவுக்கு ரிலேஷன் இருக்குங்கிற சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகேவா? வாட் யூ ஹவ் செட் இஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் த வால்யூம் ஆஃப் கிவன் மாஸ் ஆஃப் கேஸ் increases or decreases by 1/273.15 of its volume at 0 degree Celsius for every rise or fall of 1 degree in temperature. Hope எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ என்னங்கிறத நான் சொல்கிறேன். அட் 0 degree Celsius. ஸோ இது வந்து ஒரு சார்ல்ஸ் லாவோட அப்சர்வேஷன். ஓகேவா? சார்ல்ஸ் லாக் மேலே பாயில்ஸ் லா, இங்கே சார்ல்ஸ் லா. ஓகே, நம்ம லாக்குள்ளே போகலாம். அட் 0 degree Celsius let the volume be V0. ஓகேவா? So at T degree Celsius the volume will be VT. ஓகேவா?
ஸோ இந்த 0 to tங்கிறது ஒரு இன்க்ரீஸாகவும் இருக்கலாம், ஒரு டிக்ரீஸாகவும் இருக்கலாம். இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா VTயும் இன்க்ரீஸாக இருக்கும், டிக்ரீஸாக இருந்துச்சுன்னா VTயும் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ V0க்கும் VTக்கும் என்ன ரிலேஷன், அதை தான் இந்த சார்ல்ஸ் லால அவர் தனியாக சொல்லியிருக்காரு. ஸோ இதை எப்படி சொல்லணும்னா ஒரு ஃபார்முலா மூலியமா சொல்லியிருக்காரு. லெட் த ஃபார்முலா இஸ் VT is equal to V0 plus V0 upon 273.15 into T. இந்த T கேபிட்டல் T, அந்த கேபிட்டல் T தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். கேபிட்டல் என்ன டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த T. ஓகேவா? அது நம்ம தமிழில் சொன்னோம்னா எப்படி சொல்லலாம்னா, ஏற்கனவே ஒரு வால்யூம் இருக்குது, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வால்யூம் இருக்குது. அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸாம். 0 டிகிரி செல்சியஸில் ஒரு வால்யூம் இருக்குது. ஸோ இப்போ T டிகிரி செல்சியஸாக வரும்போது அந்த வால்யூம் என்ன ஆகும்னா, இருக்கிற வால்யூம் கூட எக்ஸ்ட்ரா ஒரு வால்யூம் ஆட் ஆகலாம், இல்லை சப்ராக்ட் ஆகலாம் by the quantity of initial volume upon 273.15 into the rise or fall in 1 degree of temperature. ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன் சொல்கிற டெஃபனிஷன். டெஃபனிஷன் கொஞ்சம் குளறுபடியாக இருந்தாலும் இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப சுற்றிலாம் விட மாட்டாங்க, லைக் டேரெக்டான ஒரு சப்ஸ்டியூஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த ஃபார்முலா நிறைய பேருக்கு தெரியாது, ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா மூலிமா சார்ல்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணாரு தெரியுமா? வாட் ஹேவ் ப்ரூவன் இஸ் அப்சல்யூட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வாட் இஸ் செட் இஸ் at minus 273.15 degree Celsius, volume becomes zero for any substance. So that point is called as absolute zero. இதை நம்ம கெல்வின் கன்வெர்ட் பண்ணோம்னா 0 கெல்வின் வரும். ஓகேவா? இது ஓகேல 0 கெல்வின். ஸோ அப்சல்யூட் ஜீரோங்களுக்கான ஒரு ப்ரூஃபும் அதே மாதிரி ஒரு டெஃபனிஷனும் கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம சார்ல்ஸ்ல, பேஸ்ட் அப்பான் திஸ் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் நோட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம்னா அனதர் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதை நம்ம தனியாலாம் சொல்லித்தர மாட்டாங்க, பட் நான் சொல்கிறேன். கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இது கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? PV is equal to nRT அப்படிங்கிறது தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். we know that density is equal to mass upon volume. அதே மாதிரி number of moles is equal to mass upon molar mass. ஸோ இங்கே V நம்ம கண்டுபிடிச்சோம்னா V is equal to M upon D. ஸோ இதை நம்ம மேலே இருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ P into M upon D is equal to M upon capital M into RT. So M get cancelled, therefore PM is equal to DRT. ஸோ இதுவும் ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த லாஸ்ட் நோட் பாயிண்ட், ஐசோதெர்ம், ஐசோபார், ஐசோகோர். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஐசோதெர்ம், ஐசோனா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஐசோ மீன் கான்ஸ்டன்ட், தெர்ம்னா டெம்பரேச்சர்னு அர்த்தம், தெர்மல் டெம்பரேச்சர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு கிராஃபை நம்ம பிளாட் பண்ணும்போது அந்த கிராஃபில் நம்ம யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருந்ததுன்னா, பிளாட்டிங் எ கிராஃப் வித் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா தோஸ் கிராஃப்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஐசோதெர்ம். அதே மாதிரி ஐசோ பார்னா என்னன்னா, பார்னா ப்ரெஷர்னு அர்த்தம். ஓகேவா? அது எப்படி ப்ரெஷர்? பார்னு ஒரு ப்ரெஷரோட யூனிட் இருக்குல்ல, லைக் ATM பார் பாஸ்கல்னா இருக்குல்ல, அதில் பார்ங்கிறது ஒரு ப்ரெஷரோட யூனிட். ஸோ அதில் தான் நம்ம ஐசோ பார்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு கிராஃபை பிளாட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம அந்த கிராஃபை பிளாட் பண்ணோம்னா those graphs are called as isobar. ஓகேவா? ஸோ நான் அப்லோட் பண்ண போகிற அந்த PDF ஃபைலில் இதுக்கான அந்த கரெக்டான அந்த பிரிண்டட் ஃபார்மில் இருக்க டெஃபினேஷன்லாம் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் சிம்பிள் டெஃபினேஷன்ஸ் தான். இங்கே ஐசோ கோர், ஐசோனா கான்ஸ்டன்ட், இங்கே கோர் வந்து வால்யூம் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ யூஆர் பிளாட்டிங் எ கிராஃப் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா ஐசோ கோர். ஃபைன். ஏதாச்சும் விட்டுட்டேன்னா இன்னும் முன்னே ஒன்று இருக்குது. ஸோ 5th பாயிண்ட்னு போட்டது எழுதிக்கோங்க. 5th பாயிண்ட், வேல்யூஸ் ஆஃப் ஆர். வாட் இஸ் ஆர்? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு சில வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ தோஸ் வேல்யூஸ் வில் வேரி அப்பான் த யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். இப்போ ப்ரெஷரையும் வால்யூமோட யூனிட்டும் மாறும் போது ஆரோட வேல்யூ மாறும். ஃபைன். ஸோ அதெல்லாம் என்னென்ன நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.0821. ஸோ எப்போ இந்த வேல்யூ வரும்னா, ப்ரெஷர் வந்து ATMலையும் வால்யூம் லிட்டர்ஸ்ல இருக்கும் போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.0821. அந்த யூனிட் ஆஃப் ஆர் இஸ் லிட்டர், ATM, மோல் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ். எப்போதுமே இந்த மோல் இன்வர்ஸ் கெல்வின்ஸ் அப்படியே தான் இருக்கும், பிகாஸ் PV இஸ் ஈக்குவல் டு NRTயா. ஸோ நான் அப்லோட் பண்ணி இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் லெசன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஈக்குவேஷனுக்கு எப்படி யூனிட் எடுக்கணும்னு. ஸோ ப்ரெஷர்னா ATM, வால்யூம்க்கு லிட்டர்,
என்னங்கிற மோல், என்னன்னா மோல், ஆருக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், டெம்பரேச்சருக்கு கெல்வின். ஸோ இப்போ யாருக்கு தானே கண்டுபிடிக்கிறோம், ஏடிஎம் லிட்டர் இருக்குது. ஸோ மோல் அண்ட் கெல்வினை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் இன்வர்ஸ் ஆகும்ல. ஸோ அதே தான் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். அண்ட் லிட்டர் ஏடிஎம் நம்ம மாற்றிட்டே இருப்போம். லைக் லிட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டர் கியூப் போடலாம், மீட்டர் கியூப் போடுவோம். அப்போல்லாம் என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். செகண்ட் வேல்யூ ஃபார் ஆர் இஸ் ஈக்குவல் டு 82.1 எப்போ வரும், வென் ப்ரெஷர் இஸ் ஏடிஎம் அண்ட் வால்யூம் இஸ் மெஷர்ட் இன் சென்டிமீட்டர் பவர் கியூப். இப்போ யூனிட் எப்படி இருக்கும், சென்டிமீட்டர் கியூப் ஏடிஎம் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். ஸோ 82.1 ஓகேவா. ஸோ நம்ம கேல்குலேஷன் பண்ணும்போது 82ன்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி இங்கே கேல்குலேஷன் பண்ணும்போது 0.08ன்னு எடுத்துக்குவோம். கேல்குலேஷன்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கு கண்டு. தேர்ட் ஒன், ஆர் இஸ் ஈக்குவல் டு 8.314. ஸோ இந்த வேல்யூ எப்போ வரும்னா, pressure is measured as Newton meter power -2 and volume is measured as meter cube. நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ ப்ரெஷர் இன்டூ வால்யூம் தானே அந்த இடத்துல யூனிட்ஸ் கண்டுபிடிக்கும் போது அது. ஸோ இப்போ கண்டுபிடிச்சோம்னா நியூட்டன் மீட்டர் பவர் -2 இன்டூ மீட்டர் கியூப். ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நியூட்டன் மீட்டர் பவர் 1. இந்த யூனிட் எதோட, எந்த குவான்டிட்டியோட யூனிட்டு, எனர்ஜியோட யூனிட் தான் நியூட்டன் பெர் மீட்டர். ஸோ இட் இஸ் SI யூனிட் படி ரெப்ரசன்டட் as ஜூல்ஸ். ஸோ இப்போ நம்ம லிட்டர் ஏடிஎம், சென்டிமீட்டர் கியூப் பர் ஏடிஎம் இதுக்கெல்லாம் பதிலாக ஜூல்ஸ்ன்னு இந்த இடத்துல எழுதுவோம். இப்போ 8.314 ஜூல்ஸ் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். இந்த நெக்ஸ்ட் வேல்யூ இப்போ இந்த ஜூல்ஸுக்கு பதிலாக கேலரிஸ் எழுதணும்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1.98 ஜூல்ஸுக்கு பதிலாக கேலரிஸ் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். Fifth value, R is equal to 8.314 into 10 to the power 7. ஜூல்ஸுக்கு பதிலாக ஏர்ஜஸ்ல கண்டுபிடிச்சோம்னா, ஏர்ஜஸ்ங்கிறது சிஜிஎஸ் குவான்டிட்டியில் வர ஒரு யூனிட். ஸோ மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த வேல்யூஸ் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம்னா, ஒன்று இந்த வேல்யூ R is equal to 8.314 and then fourth R is equal to 1.98. ஸோ நம்ம கேல்குலேஷன் வரும்போது 2ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா. ஸோ ஃபார் ஈஸி பர்பஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன், இதுவும் கொஞ்சம் காமனாக வருது, 0.081. இந்த லெசனில் மோஸ்ட்லி இந்த 3 and 4 தான் காமனாக வருது. தெர்மோடைனமிக்ஸ் லெசன்லலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.081 கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 5 பாயிண்ட் தான், வேறு ஏதாவது சுட்டோன்னா எந்த பாயிண்ட்டும் விடலை. ஸோ இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ இதில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்துட்டு கடைசியில் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.